இயேசுவில் மிகவும் அன்புக்குரிய திருச்சபையின் மக்களே, இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமான காலை வேளை தொழுகையில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட ஒரு முறை வாழ்த்துகின்றேன். தென்னிந்திய திருச்சபை சிந்தனைக்காக தந்திருக்கின்ற தலையங்கம் இறை வழிபாடாக பணிவிடை, நம் பணிவிடைகளில் கடவுளுக்கு மதிப்பளித்தல். இறை வழிபாடாக பணிவிடை, நம்முடைய பணிவிடைகளில் கடவுளுக்கு மதிப்பளித்தல். ஒர்க்கர்ஸ் வர்ஷிப் ஹானரிங் காட் இன் அவர் ப்ரொஃபஷன் என்கின்ற தலைப்பை மையமாக கொண்டு ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட இணைந்து தியானிக்க விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறையினுடைய வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அமெரிக்க தேசத்தினுடைய 35வது ஜனாதிபதியாக, குறிப்பாக அதிபராக செயல்பட்ட ஜான் எஃப் கென்னடி அவர்கள் உலகத்தினுடைய தலை சிறந்த விண்வெளி மையமாக இருக்கின்ற நாசாவை ஒருமுறை அவர் பார்ப்பதற்காக கடந்து சென்றார். 1962ஆம் ஆண்டு நாசா விண்வெளி மையத்தை பார்வையிடுவதற்காக அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி அவர்கள் கடந்து சென்றார்கள். அங்கிருக்கின்ற விண்வெளி மையத்தினுடைய ஆராய்ச்சியாளர்களோடு கூட பல காரியங்களை உரையாடல் செய்துவிட்டு அவர் தன்னுடைய வெள்ளை மாளிகை அலுவலகத்துக்கு நேராக கடந்து வருவதற்காக முற்பட்டார். வருகின்ற வழியிலே அந்த நாசாவினுடைய அந்த விண்வெளி மையத்திலே ஒரு மனிதர், தூய்மை பணியாளர், தரையை சுத்தம் செய்து கொண்டே இருந்தார். அப்பொழுது ஜான் எஃப் கென்னடி அவர்கள் அந்த தூய்மை பணியாளரிடத்திலே கேட்டார், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிற கேள்வியை கேட்டார். எல்லாரும் அதிபர் வந்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் அவருக்கு பின்பதாக சுற்றி இருக்கின்ற போது இவர் தலையை துடைத்துக் கொண்டிருந்தார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்ன செய்தி என்னவென்றால், அதிபரே, நான் இந்த நாசாவிலிருந்து மனிதனை நிலாவுக்கு அனுப்ப என்னால் முயன்ற பணிகளை நான் செய்கிறேன் என்று சொன்னார். அதிபரே, நான் இந்த நாசாவிலிருந்து மனிதரை நிலாவுக்கு அனுப்புவதற்கு என்னால் இயன்ற பணிகளை நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அதிபர் சற்று நிலை தடுமாறி நின்றார். சயின்டிஸ்ட் தானே நிலாவுக்கு ஆள்கள் அனுப்புவாங்க. இவர் சொல்லுறாரு, தரையை துடைக்கின்ற ஒரு மனிதர் சொல்லுகிறார், என்னுடைய பங்களிப்பும் நிலாவுக்கு மனிதனை அனுப்புவதற்கு நானும் ஒரு காரணமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பங்களிப்பை இந்த தரையை துடைக்கக்கூடிய ஒரு மனுஷன் சொல்றாரு என்று சொல்லி அவர் மெய் சிரித்து அங்கு நின்றார் என்று வரலாறு சொல்லுகிறது. அன்புக்குரியோரே, இந்த காலை வேளையிலும் கூட இந்த ஆலயத்திற்குள்ளாக அமர்ந்திருக்கின்ற சிறு குழந்தைகள் துவங்கி பெரியோர் வரையிலுமான நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணிவிடைகளை நாள்தோறும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நிலைமையிலே நீங்கள் பணிவிடைகளை செய்கிறீர்கள். ஜான் கால்வின் தன்னுடைய எழுத்துக்களில் இவ்வாறு சொல்லுகிறார், ஒவ்வொரு தொழிலும் இறை அவருடைய அழைப்பு என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு தொழிலை செய்கிறவர்களும் கடவுளால் அழைப்பை பெற்றிருக்கிறார் என்று சொல்கிற செய்தியை சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பவுலுடையார் ரோமாபுரிய திருச்சபைக்கு சொல்லுகிற போது சொல்லுகிறார், உங்கள் உடலை ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் உங்கள் உடலை ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஆத்மீக உண்மையுள்ள பக்தியுள்ள புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிற காரியத்தை ரோமாபுரிய திருச்சபைக்கு சொல்லுகிறார். பலர் நினைக்கிறார்கள், ஆலயத்திலே வழிபடுவது மாத்திரம்தான் நாம் தொழுகையிலே பங்கு பெறுவது என்று சொல்லி எண்ணுகிறார்கள். அதுவல்ல, வாழ்க்கை வழிபாடாக மாற வேண்டும். நம் வாழ்வு வாசிக்கப்பட வேண்டிய நிருபங்களாக இருக்கிறது என்று சொல்லி பவுலுடையார் சொல்லுகிறார்.
வாழ்க்கை வழிபாடாக மாற வேண்டும். வேலை ஆராதனையாக மாற வேண்டும். நம்முடைய பணி எந்த பணிவிடையாக இருந்தாலும் அது வழிபாடாக மாறுகிற நிலைமையோடு கூட அது இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். மார்ட்டின் லூதர் சொல்கிறார், ஒரு வீட்டு பணிப்பெண் அவள் கடமையை உண்மையாய் நேர்மையாய் மனச்சான்றோடு செய்தால் அது கடவுளுடைய பார்வையிலே கனம் பொருந்தியதாக இருக்கும். ஒரு வீட்டு பெண், ஒரு பணிவிடை பெண் உண்மையோடு நேர்மையோடு மனச்சான்றோடு கூட அவள் தன்னுடைய பணிவிடைகளை செய்தால் கடவுள் பார்வையில் அது கனம் பொருந்தியதாக இருக்கும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்கள் சாப்பிட்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதை தெய்வத்தினுடைய மகிமைக்கென்று சொல்லியே நீங்கள் செய்யுங்கள். படைப்பாளராம் கடவுள் ஒரு உழைப்பாளி. படைப்பாளர், கிரியேட்டர், அவர் உழைப்பாளி. 6 நாட்கள் அவர் உழைத்தார். இந்த உலகம் இன்றளவும் இயங்குவதற்கும் இந்த உலகம் நல்லது என்று கண்டார். அவர் படைப்பாளர், அவர் இயங்குகின்றவராய், அவர் இயக்கம் நிறைகின்றவராய், அவர் செயல்படுகிறவராய், உழைப்பாளியாய் தன்னை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து ஒரு உழைப்பாளி, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். வேதம் சொல்லுகிற செய்தி, போன் காஃபர் என்கிற இறையியலாளர் சொல்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உழைப்பாளி. மார்க் 10:45 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் சேவை செய்யவும் பலருக்காக தன் ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இந்த காலை வேளையில் நான் உங்களோடு கூட திருமறையிலே நான் படித்த பகுதி சார்ந்து 3 காரியங்களை வெகு விரைவாக நான் சொல்ல விரும்புகின்றேன். முதல் சிந்தனை, பக்தியோடு பணிவிடை செய்வது வழிபாடாகும். பக்தியோடு பணிவிடை செய்வது வழிபாடு ஆகும். யாத்திராகம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்களை நாம் பாடமாக படித்தோம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லுவார்கள். செய்யும் தொழிலே தெய்வம். ஒரு தொழிலை செய்கின்ற போது அவர்கள் ஜெபித்து விட்டு ஏதாவது ஒரு கடவுளை மன்றாடி விட்டு அவர்கள் தன்னுடைய தொழிலை செய்வார்கள். ஜான் கால்வில் சொல்கிறார், தன்னுடைய தொழில் சார்ந்த அழைப்பு கோட்பாடு என்கின்ற நூலிலே, ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி பக்தி பணிவோடு நேர்மையோடு தன் தொழிலை செய்வதும் ஒரு போதகர் மறை உரையாற்றுவதும் கடவுள் பார்வையிலும் இரண்டுமே சமம் என்று சொல்லுகிறார். ஒரு செருப்பு தைக்கின்ற தொழிலாளி நேர்மையோடு தன்னுடைய பணிவிடையை செய்வதும் ஒரு போதகர் மறையுரை ஆற்றுவதும் கடவுள் பார்வையில் சமமானது என்று சொல்லுகிறார். இஸ்ராயேல் ஜனம் எகிப்து மண்ணிலே 430 ஆண்டு காலமாய் அடிமைத்தனத்திலே இருந்தது. மோசே என்கின்ற ஒரு மாமனிதனை கடவுள் வரலாற்றிலே தெரிவு செய்து தேங்கி நிற்கின்ற வரலாற்றை இயக்கத்துக்கு நேராக இயங்குவதற்கு நேராக கடவுள் அந்த தலைவனை வரலாற்றிலே செயல்படுகின்ற கடவுளாய் அந்த மனிதனை வைத்து இயக்க ஆரம்பித்தார். யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்திலே சீனாய் மலையிலே 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. யாத்திராகம் 31ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற போது இப்பொழுது பலிபீட பிரதான பெட்டிகள் செய்கின்ற கடமைகள் எல்லாம் செய்கின்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று ஆலயம் இல்லை, நடமாடும் ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கின்ற காரியங்களை செய்கின்ற பணிகள் துவங்குகின்றது. யாத்திராகம் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சாதாரணமானவர்கள், சாமானியமானவர்கள், கைவினை கலைஞர்கள். இந்த கைவினை கலைஞர்களை கடவுள் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆசாரிகளை தானே கடவுள் பெயர் சொல்லி அழைப்பார். கடவுள் அரசர்களை தானே பெயர் சொல்லி அழைப்பார். இங்கு கைவினை கலைஞர்களை கடவுள் பெயர் சொல்லி அழைக்கிறார். யாத்திராகம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்தேன். நான் அழைத்தேன், பெயர் சொல்லி அழைத்தேன். கடவுள் ஆசாரியர்களை தானே அரசர்களை தானே பெயர் சொல்லி அழைப்பார்னு சொல்கிற எண்ணம் இருந்த காலகட்டங்களிலே, பழைய பாட்டிலே ஒரு சாமானியனை ஒரு சாதாரண பணிவிடை செய்கிற ஒரு மனிதனை கடவுள் பெயர் சொல்லி அழைக்கிறார். யாத்திரா 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிப்பீர்கள் என்று சொன்னால், தான் கோத்திரத்துள்ள அகோலியாவை கடவுள் பெயர் சொல்லி அழைக்கிறார். 2 பேரை பெயர் சொல்லி அழைக்கிறார். கைவினை கலைஞர்கள், அவர்களை ஞானம் அறிவும் தேவ ஆவியினால் நிரப்பினார். இந்த காலை வேளையிலே நீங்கள் பல்வேறுபட்ட பணிவிடைகள் செய்கிற மக்களாய் இந்த இடத்திற்குள்ளாக இருக்கலாம். ஆனால் கடவுள் உங்களுக்கு ஒரு ஞானத்தை தந்திருக்கிறார்.
உங்களுக்கு விசேஷித்தமான அனுபவத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு துறையிலும் உங்களை திறமையோடு கூட இருப்பதற்காக ஒரு யூனிக்க கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிறார். விசேஷித்த அனுபவத்தை தந்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற மக்களாய், நீங்கள் செயல்படுகின்ற மக்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் பக்தியோடு கூட பணிவிடைகளை செய்ய வேண்டும். 20 லட்சம் ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். 20 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இல்ல 2 பேரை மாத்திரம் கடவுள் யூனிக்கா தெரிவு செய்யறான்னு சொன்னா, இந்த காலை வேளையில உங்களுக்கு ஏதோ ஒரு துறையில உங்களை யூனிக்கா தெரிவு செய்து இருக்கிறார். நினைச்சு பாருங்க, உங்களை விட திறமையானவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. உங்களை யூனிக்கா உங்களை அந்த துறையில தெரிவு செய்து இருக்கிறார். இந்த 20 லட்சம் ஜனங்களும் கடவுளை சேவிப்பதற்கு, பக்தியோடு சேவிப்பதற்கு என்று சொல்லி கைவினைஞர்களை அவர் தெரிவு செய்கிறார். இவர்கள் ஆசரிப்பு கூடாரம் செய்தார்கள், சாட்சி பெட்டி செய்தார்கள், கிருபாசனம் செய்தார்கள், மேஜைகள் செய்தார்கள், தூப பீடங்கள் செய்தார்கள், தகன பீடங்கள் செய்தார்கள். ஆசாரியருடைய உடைகள் அனைத்தையும் இவர்களே தயார் செய்தார்கள். அத்தனை பணிவிடைகளையும் அவர்கள் பக்தியோடு கூட செய்திருப்பார்கள். ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்கள் இருந்த போது கூட எங்களை 2 பேரை தெரிவு செய்து இந்த பணியை செய்து தந்திருக்கிறீர, பக்தியோடு செய்வோம் என்று சொல்லி பக்தியோடு கூட அவர்கள் செய்திருக்க கூடும். இந்த காலை வேளையில உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சலிப்போடு கூட செய்கிறீர்களா, அஜாக்கிரதையோடு கூட செய்கிறீர்களா, நிர்விசாதனத்தோடு கூட செய்கிறீர்களா என்பதை நீங்களே உங்களுக்குள்ளாக கேள்வி எழுப்பி கேட்டு பாருங்கள். பக்தியோடு கூட உங்களுடைய பணிவிடைகளை செய்தால் உங்களுடைய தொழில் வளரும், உங்களுடைய திறமைகள் வளரும், நீங்கள் பிறரால் பாராட்டப்படுவீர்கள். 2வது காரியம், பயத்தோடு பணிவிடை செய்வது வழிபாடாகும். பயத்தோடு பணிவிடை செய்வது வழிபாடாகும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 25 முடியுள்ள வசனங்களை திருப்புவோம் என்று சொன்னால் தெரியும். பவுலடியார் கொலோசிய பட்டணத்தில் 3 ஆண்டு காலம் தங்கியிருந்து இறை பணிவிடைகள் செய்தவர். இப்பொழுது இந்த மடலை எழுதுகின்ற போது ரோமாபுரிய சிறைச்சாலையில் இருக்கிறார். கொலோசிய பட்டணம் என்பது கம்பளி ஆடை தொழில் செய்கின்றவர்கள், சாயப்பட்டறைகள், ஆடு மேய்க்கிறவர்கள், நெசவு தொழில் செய்கிறவர்கள், விவசாயம் செய்கிற மக்கள் அதிகமாய் இருக்கின்ற ஜனங்களாய் இருந்தார்கள். இங்கு கிரேக்கர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், ரோமர்கள் இருந்தார்கள், புறவினத்து மக்கள் இருந்தார்கள். எங்கெல்லாம் ரோமர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அடிமைகள் இருந்ததாக வரலாற்றை நாம் படிக்கின்ற போது அறிந்து கொள்ள முடியும். இந்த பின்னணியத்திலிருந்து தான் நாம் இந்த பகுதியை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கின்ற போது, வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிறவர்களாய் இருக்க விரும்புவர்களாய், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாய் கவனமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். நீங்க தேவனுக்கு பயப்பட வேண்டும். நிறைய இடங்களை நீங்க பாருங்க, வேலை செய்யக்கூடியவங்க அந்த வேலையை வீட்டாள் வந்த உடனே பயங்கரமா வேலை செய்வாங்க. வீட்டாளு கொஞ்சம் தள்ளி பேசினா பார்த்துக்கணும், அந்த சைடில் உட்கார்ந்துருப்பாங்க. பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் பரமபிதா நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் சொல்ற எண்ணத்தோடு கூட ஊழியம் செய்ய வேண்டும். வீட்டாள் வந்த உடனே பயங்கரமா வேலை நடக்கிறது மாதிரி கட்டிடுவாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா 4 மணி 5 மணிக்கு வேலை முடியும்னா 4 மணிக்கு எல்லாத்தையும் கழுவிடுவாங்க. அது வரையிலையும் அப்படியே தூசி தட்டுறது மாதிரி வேலை நடந்துகிட்டே இருக்கும். நம் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், மனுஷன் நம்மை பார்க்காமல் இருந்தாலும் பரமபிதா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் பயத்தோடு பணிவிடை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உண்டு. ரோமர்கள் அடிமைகளாக வைத்திருந்தாங்க. அவங்க வந்த உடனே அடிமைகள் எல்லாம் பயங்கரமா பணிவிடை செய்வாங்க, மற்ற நேரத்தில் சும்மா இருப்பாங்க. இப்போ இந்த பெண்ணிடத்திலிருந்து தான் சொல்கிறார், வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறாய் இருக்கிற பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாய் கபடமில்லா இடத்தோடு ஊழியம் செய்யுங்கள். மார்ட்டின் லூதர் சொல்லுகிறார், ஒரு பணியாளர் பணியாற்றும் போது மற்றவர்கள் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி இல்லாமல் பரலோக கடவுள் என்னை காண்கிறார் என்று சொல்கிற பயத்தோடு கூட பணிவிடை செய்ய வேண்டும். கொலோசியர் 3:24 சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் கடவுளுக்கு என்று சொல்லி மனப்பூர்வமாய் செய்யுங்கள். உங்க துறையை நீங்க யோசித்து பாருங்க, உங்க பணியை நீங்க யோசித்து பாருங்க. நீங்க மனுஷனுக்கு ஊழியம் செய்றீங்களா, இல்லை கடவுளே எனக்கு இந்த பணி வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள், நீர் பரலோகத்திலிருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர், நான் உமக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய பயத்தோடு கூட நாம் பணிவிடைகள் செய்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும்.
உழைப்பு ஆராதனையாக மாற வேண்டும். இந்த லஞ்சம், ஊழல், ஏமாற்று வேலை, அநியாயங்கள் பரவி கிடக்கிறது. எங்க பார்த்தாலும் சிலலாம் சொல்றாங்க, நாங்கள் அந்த பணியை செய்யலாம் அப்படின்னு சொல்லி. நீங்க பாஸ்ட் உழைப்பு வழிபாடுன்னு சொல்றீங்க, தொழுகைன்னு சொல்றீங்க. இந்த உழைப்புல என்னெல்லாம் அநியாயம் நடக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா? போதை பொருள் வைக்கிறது தொழில் தானே, அதை செய்யலாமா வேண்டாமா? கடத்தல் ஒரு தொழில் தானே, அதை செய்யறது வேண்டாமா? கடவுள் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதையெல்லாம் நாம் வெறுக்க வேண்டும். அது எந்த காரியமா இருந்தாலும், கடவுள் வெறுக்கின்ற காரியங்கள் அது பணியாக இருந்தாலும் அதை நாம் வெறுத்து விட வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். கொலோசியர் 3:25 சொல்கிறது, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். வெளிப்படுத்ததை தான் சொல்கிறது. அநியாயம் செய்கிறவன் தான் செய்கிற அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான், அடைந்தே தீர்வான். பட்சபாதமே இல்லை, பட்சபாதமே இல்லை. இந்த காலை வேளையில் பயத்தோடு கூட பணிவிடைகளை செய்திருக்கிறோமா என்பதை நாம் நமக்குள்ளாக கேட்டு பார்ப்போம். இறுதியாய் பணிவிடையாளராய் பணி செய்வதே வழிபாடு ஆகும். பணிவிடையாளராய் பணிவிடை செய்வதே வழிபாடு ஆகும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 7 முதல் 10 முடியுள்ள வசனங்களை நாம் படித்தோம். இயேசு கிறிஸ்து ஒரு பணிவிடையாளர். இயேசு கிறிஸ்து இறுதி ராபோஜன வேளையில் தன்னுடைய அறையில் துண்டை கட்டிக்கொண்டு சீடருடைய கால்களை கழுவினார். அடிமைகள் செய்கின்ற பணிவிடையை செய்தார். உயிர்த்தெழுந்த அருள்நாதராக இயேசு கிறிஸ்து கடற்கரையினுடைய ஓரத்திலே கேட்டார், நீங்கள் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? ஒன்றுமில்லை ஐயரே என்றார்கள். அவங்களுக்கு ரொட்டியை ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். உழைப்பாளி, தூய ஆவியானவர் உழைப்பாளி, பலப்படுத்துகின்றவர், இணைக்கின்றவர், ஒன்று சேர்க்கின்றவர், செயல்படுகின்ற கடவுள். ஒரு கல் உடைக்கக்கூடிய ஒரு பெண்மணியை நீங்கள் சந்தித்து கேட்டு பாருங்க. இப்ப இடங்கள் எல்லாம் கல் உடைக்கிறாங்க. ஒரு முறை ஒரு வயது முதிர்ந்திருக்கின்ற ஒரு பெண்மணி, 2 பிள்ளைகள், அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. போய் கேட்கின்ற போது, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கல் உடைக்கிறீர்கள்? வியர்வை சிந்தி கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இவ்வளவு கடினங்களை அனுபவிக்கிறீர்களே என்று சொல்லி. அவங்க சொன்ன காரியம், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். தன் பிள்ளைகளை மீது அன்பு செலுத்துகிறபடியினாலே, தன் பிள்ளைகள் மீது அன்பை அதிகம் வைத்திருக்கிறபடியினாலே தான் பட்ட கஷ்டங்களை இந்த பிள்ளைகள் படக்கூடாது, நன்றாக வர வேண்டும் என்று சொல்லி இந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கடினத்தோடு கூட உழைக்கிறதை நாம் காண முடியும். அன்பர்களே, லூக்கா 17ஆம் அதிகாரம் 7 முதல் 10 முடியுள்ள பகுதியிலே ஒரு ஓமை எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு பணியாளர் உழுதுவிட்டு அல்லது மந்தையை மேய்த்து விட்டு வயலிலிருந்து திரும்பி வருகிறார். அப்போ ஓனர் போய் திடீர்னு சொல்லி பார்த்துட்டு, எங்க வீட்டுக்கு வந்து நீ முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு பணிவிடை செய்யவான்னு சொல்லி எந்த ஓனரும் சொல்ல மாட்டார். அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நீ தொடர்ந்து அடுத்த பணிவிடையை செய் என்று சொல்லுகிற காரியத்தை சொல்லுவார். அன்புக்குரியோரே, லூக்கா 17:10 சொல்லுது, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டபடி கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். நீங்க எல்லாவற்றையும் செய்யுங்கள். நீங்கள் பணிவிடையாளர் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் செய்யுங்க. செய்துவிட்டு நாங்க அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர், என் கடமையை மாத்திரம் செய்தோம்னு சொல்லி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொல்லுகின்ற போது நம்மை புண்படுத்துகிற நிலைமையோடு கூட சொல்வது அல்ல, மாறாக தலைக்கணம் வாக்கு வந்துவிடக்கூடாது என்பதை மையப்படுத்தித்தான் சொல்லுகிறார். தலைக்கணம் வந்துவிடக்கூடாது என்பதை மையப்படுத்துவதற்காகத்தான் இதை சொல்லுகிறார். புண்படுத்துக்க சொல்றல, தலைக்கணம் வந்துடக்கூடாது. நாங்க இதை செய்தோம், இந்த தலைக்கணம் வந்துடக்கூடாதுன்னு சொல்றதுக்காண்டி தான் சொல்றாரு. நாங்கள் அப்பிரயோஜமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். இது எங்களுடைய டியூட்டி. நாங்க கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்கிற காரியத்தை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நான் நற்செய்தியை பணியை அறிவிக்கிறேன் என்றாலும் நான் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை, அது என் மேல் விழுந்த கடமை என்று பவுலடியார் சொல்லுகிறார். வில்லியம் கேரி இந்திய தேசத்துக்கு நேராக கடந்து வந்தார். அவருடைய குடும்பத்தினுடைய மனைவி இந்திய தேசத்திற்கே போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாங்க.
அவர் ஒரேபடியா இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லியிருந்தாரு. வந்தார். வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் பணிவிடைகள் செய்து கொண்டிருக்கிற போது அவருடைய இளைய மகன் நோயினால் பாதிக்கப்பட்டு மரித்து போனார். அன்னைக்கு சாதி வரி அதிகம் இருந்த நிலைமையில் இந்திய தேசம் இருந்தது. பல கட்டுப்பாடுகள் இருந்தது. யார் குழி தோண்டுவதற்கு வருவதற்கு இல்லை. தன்னுடைய மகனுக்கு தானே குழி தோண்டினார். தன்னுடைய மகனுக்கு தானே சவப்பட்டி அடித்தார். தன்னுடைய மகனுக்கு தானே அடக்கம் செய்தார். அவங்க மனைவிக்கு தலைக்கு சரியில்லாம ஆயிற்று. இதெல்லாம் பார்த்துட்டு இறப்புகள் பலவற்றை தன் குடும்பத்திலே சந்தித்தார். மனம் தளர்ந்து போகவில்லை. நண்பர்களே, இந்திய தேசத்தில் அச்சு பதிப்பை உருவாக்கி தந்தார். இந்தியாவிலே 40 மொழிகளில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாரு. வில்லியம் கேரி 40 மொழிகளில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாரு. இரவும் பகலும் முழித்திருந்து போராடி டிரான்ஸ்லேட் பண்ணாரு. சமூக சீர்திருத்தங்கள் பல செய்தார். தீண்டாமைகள், உடன்கட்டை ஏறுதல் எல்லாம் இருந்தது. ராஜாராய் மோகன் ராயோடு கூட இணைந்தார். பலவற்றை நிறைவேற்றினார். செராம்பூர்ல கல்லூரி அமைத்தார். பள்ளிகள் அமைத்தார். அச்சு பணிகள் பலவற்றை நிறைவேற்றினார். அறிவியல் பணிகள், விவசாயம் சார்ந்திருக்கிற பணிவிடைகளை இந்திய தேசத்தில் பல அறிமுகப்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வருகிற போது நோய் அவரை தொற்ற ஆரம்பித்தது. அவருக்கு நோய் வர ஆரம்பித்தது. இறுதி சூழ்நிலை சந்திக்க ஆரம்பித்தது. அப்ப அவரை போய் சூழ்ந்திருக்கவங்கெல்லாம் கேட்டாங்க, நீங்க ஊருக்கு போறீங்களா, அங்க இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. நான் இங்கே தான் என்னுடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். என் பேர் எங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. என் பேர் எங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. என் கல்லறையில ஒரு வாசகத்தை மாத்திரம் நீங்க எழுத வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எழுதப்பட்டிருக்கிற வாசகம் இதோ: ஒரு அற்ப ஏழை மற்றும் திக்கற்ற புழுவாக உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் வாழுகிறேன். ஒரு அற்ப ஏழை நான் மற்றும் திக்கற்ற புழுவாக உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் வாழுகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியோரே, இந்த காலை வேளையில் பக்தியோடு கூட உங்களுடைய தொழிலை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? பயத்தோடு கூட உங்களுடைய பணிவிடைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? நீங்கள் பணிவிடையாளர் என்பதை நீங்கள் எப்பொழுதும் ஒரு சர்வன்ட் என்று சொல்லக்கூடியதை நீங்க நினைச்சிருக்கிறீர்களா? நீங்க அதை நினையாதபடி வாழ்ந்திருக்கிறீர்களா என்பதை நினைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவே தன்னை ஒரு ஊழியக்காரனாய், பணிவிடையாளராய் மாற்றிக்கொண்டார். நாம் இந்த உலகத்தில் சாமானியர்கள். நாம் அனைவரும் இந்த உலகத்தில் சாமானியர்கள். எனவே நம் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்திருக்கின்ற வாழ்வை நான் பொருள் ரீதியில் வாழ்வேன் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் தாமே இந்த மறை வார்த்தையின் வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.